மேம் கரூர் சம்பவம் அதுக்கு தாவேக்காவை சார்ந்த பல நிர்வாகிகள் மீது இப்போ வழக்குமே பதியப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த வழக்கு எப்படி நகரும் இனிவரும் காலகட்டங்கள்ல? இந்த கேஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 7 கேஸஸ் போல ஃபைல் பண்ணப்பட்டு, அதில 3+4 கேஸஸ் முடித்து வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நிலுவையில இருக்கு. அந்த மாரி கேஸஸ் எல்லாமே இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 3 விஷயத்துக்காக சுப்ரீம் கோர்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதில முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாஜக நிர்வாகியான உமா ஆனந்தன் அவங்க சிபிஐ விசாரணை இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு இந்த விசாரணை மீது ஏன்னா கேட்ட போதுமான இடம் தராததுனால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சிபிஐ விசாரணை கோரி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது முதல் பெட்டிஷன். இரண்டாவது பெட்டிஷன் என்ன அப்படின்னா, தாவேகா தரப்புலேருந்து ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு பெட்டிஷன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது அஷ்ரா கார்க் அவங்க தலைமையில் சிவில் சப்ளை சிஐடி எஸ்பி ஷாம்லதேவி அவர்களும் அதுக்கப்புறம் எஸ்பி விமலா அவர்களும் இவங்க முன்னிலையில் அமைக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எங்களுக்கு வேண்டாம், மூத்த அதிகாரிகளை கொண்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சிடிஆர் நிர்மல்குமாரும் புசி ஆனந்த் அவர்களும் ஃபைல் பண்ணப்பட்ட ஆன்டிசிபேட்டரி பெயில். இது 3 பெட்டிஷன்ஸ் இங்கே இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அது அக்டோபர் 10 அன்னைக்கு ஹியரிங்க்கு வருது.